எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்ட அற்புதமான ஒரு ராசி தான் இந்த ராசி. மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே அதிகார மோகம் கொண்ட ராசி, அறிவில் தெளிவு கொண்ட ஒரு ராசி, மேலுமே அறிவு தாகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசியை பற்றி நல்லதும் கெட்டதுமாக சொல்லிக்கொண்டே போகலாங்க. இது பார்த்திங்களா நெருப்பு ராசியில் ஒன்று, குருவின் ராசியாகவும், எனவே இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் அதிகம். இவங்க குருத்துவம் பிடித்தவங்க, அதாவது தானே குரு தானே சொல்வதே சரி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவங்க. இவங்ககிட்ட குரு பக்தி, கடவுளோட பக்தி, பெரியவங்க சொல் கேட்குறது, இந்த போன்ற நல்ல உயர்ந்த பண்புகள் எல்லாமே நிறைய இருக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாதுங்க. பார்க்க நோஞ்சானமாக இருப்பாங்க, ஆனால் அறிவில் பலம் வாய்ந்தவங்க. யாரையுமே தன்னோட அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொண்டவங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி பிளான் பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் கூட அதை பெருசாக அலட்டி கொள்ள மாட்டாங்க. விசுவாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்பும் கலகலப்பான பேச்சும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர் கூட்டம் அப்படின்னு பார்த்தோமா அதிகன்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே பார்த்திங்களா அப்படியே களை கட்டி சூப்பராக இருக்கும். தனுசு ராசிக்காரோட ஞான செருக்கையும் குருத்துவ குணத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர் தாங்க. கும்பராசியில் தாயோ அல்லது தந்தையோ கணவர் மனைவி அமைஞ்சாங்க அப்படின்னா இவங்க பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரர். மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரருக்கு நேரம் காலம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு, இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற பேதங்களுமே கிடையாதுங்க. எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு வேலையும் எளிதையாக ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. எந்த இடத்துலையுமே எந்த சூழ்நிலையும் எதையாவது ஒரு சொல்லிவிட்டு தான் விஷயத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி அது நான் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு உடல் வலிமை கிடையாது அப்படிங்கிறதுனால கை நீட்டும் பழக்கமே இவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. மேலுமே இவங்க பார்த்திங்களா வாயில் இவங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால் உள்ளுக்குள்ளே வன்மம் வைத்து செயல்படுவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய மனதில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. பல துறை அறிவை பெற்றவங்க அப்படிங்கிறதுனால இவரை பார்த்தவுடன் இவங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை அப்படின்னு தான் மற்றவங்க சொல்ல முடியும். அந்தளவுக்கு இருப்பாங்க. எல்லாமே தெரிந்தது போலவே இருப்பாங்க. மேலுமே காரணம் என்ன அப்படின்னா, தங்களுக்கு தெரியாத விஷயங்கள் பற்றி மற்றவங்க பேசும்போது கூட அதில் 99% தெரியலனா கூட தெரிந்த 1% விரிவாக பேசி மீத இருக்கக்கூடிய 99% சிறப்பாக தெரியும் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லுவாங்க. அப்படிங்கிற எண்ணத்தையுமே ஏற்படுத்தி விடுவாங்க. இவங்களோட பேச்சில் ஒரு வசீகரமும் வாத திறமையுமே இருக்குங்க. இந்த தனுசு ராசி பெண் பார்த்திங்களா கிட்டத்தட்ட சந்திரமுகி கங்கா போல சரித்திர காலத்தில் வாழ்வாங்க. தனுசு ராசி ஆண் பெண் எவராக இருந்தாலுமே இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனால் கூட அன்புக்கு உடைமை இந்த தனுசு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க. சகோதரர் அல்லது கணவன் அல்லது மனைவி நண்பர் அப்படின்னு எந்த ஒரு நிலையில் தான் மட்டுமே அன்பு செலுத்த வேணும், மற்றவங்க அன்பு செலுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இதன் விளைவாக பார்த்திங்கன்னா இவங்க பல துன்பங்களையுமே சந்திக்க வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையார்கிட்ட கூட இவங்க தன்னோட உடன்பிறப்புகளை நெருங்க விட மாட்டாங்க. எல்லாமே நான் சொன்னால் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவங்கள விரட்டி விடக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. சரி, நம்ம இந்த தனுசு ராசிக்காரை பற்றி நல்லது கெட்டதுமா சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2026 குரு பகவான் தன்னோட வீட்டை தானே பார்ப்பது, பஞ்சகிரக யோகம் மற்றும் குபேர யோகம் போன்ற கிரக நிலைகளால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க. அதே மாதிரி புதிய வாய்ப்புகள், பணவரவு, அதிர்ஷ்டம் என பெரும் யோகங்கள் எல்லாமே இந்த டைமில் கைகூடி வரும். அதை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயமாக நல்ல ஏற்றமும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதையுமே ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு.
தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு தனி திறமையானது வெளிப்படுங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. ஒவ்வொரு முயற்சியிலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாரமாக அமைச்சிருக்கு. ராசி அதிபதி குருவோட சாதகமான நிலையினால் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி புதிய தொழில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைச்சிருக்கு. மேலுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியுமே நிறைந்திருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் கூட அதை சமாளிக்கும் அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே வார பிற்பகுதியில் உறவினர்களோட வருகை இருக்கும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயமாக நல்ல ஏற்றமுமே கிடைக்கும். தனித்திறமையானது உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. ராசி அதிபதி குரு பகவான் தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுனால முயற்சியில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தேடல் ஏற்படும். அதே மாதிரி உடன்பிறப்புகளால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். அதே மாதிரி உழைப்பிற்கான நீங்கள் உழைத்திருந்ததற்கு ஒரு பலன் கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அர்த்தாஷ்டம சனி தொடங்குவதனாலும் குரு ராசியை பார்க்கறதுனாலும் படித்து நிறைய பேர் பார்த்திங்களா படித்து முடித்தவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே வங்கி கடனுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். வேலை ஆட்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே அகல ஆரம்பிக்கும். பிரார்த்தனைகள் அனைத்துமே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளோட தேவைகளை எல்லாமே நிறைவேற்றுவீங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. வரவிற்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் மாறப்போகுது. ஆடம்பர செலவுகளை மற்றும் அவசியமே இல்லாத ஒரு கடனையுமே நீங்கள் குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் உபாதைகள், நோய் தொந்தரவு, மாற்று வைத்தியத்தில் பலன் தரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தாத்தா பாட்டியை சந்தித்து நல்லாசியுமே பெறுவீங்க. தாராளமான ஒரு தனவரவு ஏற்பட போகுதுங்க. திருமண தடையுமே விலகும். வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். வீட்டில் ஸ்ரீ சக்கரம் வைத்து வழிபடலாம். நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாகக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இது பார்த்திங்களா பாக்கிய கேதுவுனால விஐபிகளோட ஆதரவுமே கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்திருக்கு இல்லையா, அந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும். தொழிலும் சரிங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. எதிர்பார்த்த பணவரமும் இருக்கும். வேலையில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையுமே நம்மளால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வானது ஏற்படுங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026ஆவது வருடத்துலேருந்து நல்ல ஒரு யோகங்கள் அமைய போகுது. அதே மாதிரி நீண்ட நாளாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களும் சரிங்க, கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்களும் சரிங்க, உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 15/2/2026 அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி 17/2/2026 அன்று பார்த்திங்களா அமாவாசை திதியானது வருதுங்க. அன்றைய நாளில் சூரிய கிரகணமே வருது. அன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணவரவுக்கு பிரச்சனையே இருக்காது. பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகுங்க. அதே மாதிரி எடுத்த வேலைகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒரு சில பேருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமே இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலும் சனி ராகு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கிறதுனாலும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகும். மேலுமே தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும். தொழிலையுமே லாபம் அடையக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைச்சிருக்கு, என்னென்ன விஷயங்களை ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா ராசிநாதன் ராசிக்கு கேந்திரத்தில் இருந்து ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்புங்க.
கொடுங்க. இது அவர் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால கேந்திராதிபத்திய தோஷம் கூட உங்களுக்கு குறையும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்தீங்களா அற்புதமாக அமர்ந்திருக்கிறதுனால நிதி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கையில் பணம் பொருளும், கேட்ட இடத்துலையுமே பணம் கிடைக்கும். விரைவில் பார்த்தீங்களா செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு நகர இருக்கிறாரு. அப்போது உங்களோட எண்ணங்கள் இன்னும் தெளிவாகவும் வலுவாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்திருக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அனைத்துமே சீராக்கும். திருமணமான பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளாலேயுமே உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வரவு ஓரளவுக்கு இருந்தால் கூட ரொம்ப எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேணுங்க. சும்மா நம்மகிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வாங்கி வைக்கிறத விட வருங்காலத்திற்கு நீங்கள் யோசித்து ஒரு பணத்துலேயோ அல்லது நிலத்துலேயோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில நேரத்தில் எதற்கோ வைத்திருந்த பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செஞ்சுவிட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. திடீர்னு கோபம் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையிலையுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்ரீராமனை வணங்குங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி குரு பகவானையுமே நம்ம கிரகங்களில் இருக்கக்கூடியது நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.